வணக்கம் நண்பர்களே. நேற்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் குறித்து என்னுடைய ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மிக அருமையான திட்டம். முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக தாய்மாமன் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் அளவில் ஒரு தங்க மோதிரம் முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படும். இதுதான் அந்த திட்டத்தின் முக்கிய அம்சம். மிக அருமையான திட்டம். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை எங்கு வருகிறது என்றால், மொத்தம் 4,41,667 மோதிரங்கள். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 755 கோடி ரூபாய். இதில் தங்கத்தின் விலை, அதாவது ஒப்பந்த புள்ளி கோரப்படுகிறது. அந்த டெண்டரில் தங்கத்தின் விலையை தவிர்த்து செய்கூலி, BIS ஹால்மார்க்கிங், பேக்கேஜ் சார்ஜிங், இன்சூரன்ஸ் சார்ஜ் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், இதற்காக ஒவ்வொரு ஒப்பந்த புள்ளிதாரரிடமும் கேட்கப்பட்டது, நீங்கள் இதில் எவ்வளவு கோட் பண்ணுகிறீர்கள். அரசு சார்பாக தோராய மதிப்பு ₹1.25. அதாவது அவர்கள் எதிர்பார்த்தது குறைந்தபட்சம் ₹1.25 இருக்க வேண்டும். L1க்கு இந்த டெண்டர் கொடுக்கப்படும். இதுதான் நடைமுறை. L1 என்று சொல்லக்கூடிய ஜாய் அலுகாஸ் வெறுமன 1 பைசாவுக்கு என்னால் இந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்றி தர முடியும் அப்படின்னு அவங்க கோட் பண்ணுறாங்க. இப்போ செய்கூலி, பேக்கேஜ் சார்ஜ், இன்சூரன்ஸ் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், BIS ஹால்மார்க்கிங், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் 1 பைசாவில் இந்த திட்டத்தை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது 1 கிராம் மோதிரத்துக்கு என்னால் 1 பைசாவால் இதை செய்ய முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா L2 GRT ஜுவல்லர்ஸ், அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ₹410.97 எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு. அதாவது 1 பைசா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன வருதுன்னா ₹410 வந்துடுது. அப்புறம் L3 உம்மிடி பங்காரு, அப்புறம் L4 டைட்டன் கம்பெனி. இந்த டைட்டன் கம்பெனி என்ன அப்படின்னா, டாடா குரூப்பும் தமிழ்நாடுடைய டிட்கோ, அதாவது அரசு துறை நிறுவனம், 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி டைட்டன் கம்பெனி. L1 அப்படின்னு 1 பைசா அப்படின்றது கோட் பண்ணுறாங்க. அதாவது L1க்கும் L2க்கும் இடையில 400% கிடையாது. 400% அப்படின்னு கூட நேற்று சில பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது கிடையாது. 41,000% டிஃப்ரென்ஸ். இது இந்தியாவுடைய டெண்டரிங் ஹிஸ்டரியிலேயே இது மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா வரலாற்றில் நடக்காத ஒன்றை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். அதாவது L2 ₹410 அப்படின்றாங்க. ஆனால் L1 எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளி சட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்ற பிற 10 நிறுவனங்களிடம் குறைந்த விலை புள்ளி அளித்த நிறுவனத்தின் விலையை ஒப்பிட்டு இசைவு தெரிவிக்க கோரியதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ற நிறுவனம் மட்டுமே இசைவு தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக அவங்க ஜாய் அலுகாஸ்க்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கும் 70:30 அப்படின்ற சதவிகிதத்தில் இந்த டோட்டல் டெண்டரை நாங்கள் பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கை வந்திருக்கிறது. இப்போது மத்திய அரசுடைய நிதி அமைச்சகம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெண்டரை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த டெண்டரில் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா
பிரிடேட்டரி பிரைசிங், அதாவது அப்நார்மலி வந்து லோவஸ்ட் பிட்டாக இருக்கிறது. எதிர்பார்த்ததையும் விட, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 41,000% வந்து 2 பேருக்கு இடையில டிஃப்ரென்ஸ், L1க்கும் L2க்கும் இடையில டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் L3 L4 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் சதவீதம் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த டெண்டர் கோரக்கூடிய ஒரு நிறுவனம், அமைப்பு, அரசு டிபார்ட்மெண்ட்டு, துறை, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த நிறுவனத்தை, அதாவது L1 கூப்பிட்டு பேசணும். நீங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கிறீங்க இந்த அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டில் உங்களால் இந்த வேலையை செய்ய முடியுமா, அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா அப்படின்னு அவங்க கேட்கணும். நான் வந்து இந்த இடத்துல டெண்டரிங் ப்ராசஸை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து செய்கூலின்னு மட்டும்தான் நேற்று எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில் கூட அதுதான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செய்கூலி மட்டும் கிடையாது. நான் இந்த செய்கூலியை பற்றி நான் அடுத்தது வரேன். அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மோதிரத்துக்கும் BIS ஹால்மார்க்கிங் வாங்கணும், பேக்கேஜ் பண்ணணும், அதுக்கு இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பி வைக்கணும். ஆனால் அது மாதிரி பேசுனாங்களா அப்படின்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. நேற்று வந்து வெளியிடப்பட்ட செய்தி வெளியீட்டில் வந்து மேட்சிங் மட்டும் பண்ணுறீங்களா, அதாவது L1க்கும் மற்றவங்களில் மீதி உள்ள 10 பேரை L1ஓட கோட்டை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களான்னு தான் நாங்கள் கேட்டோம். அதில் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேட்ச் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க, அதனால 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, இந்த டெண்டரை வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்ட முடியுமா அப்படின்னு ஜாய் அலுகாஸ்ட்டை இவங்க கேட்டாங்களா? அதுக்கு ஜாய் அலுகாஸ் என்ன பதில் சொன்னாங்க? அதை பற்றி வந்து செய்தி வெளியீடு வந்து மௌனம் சாதிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய நிதி அமைச்சகத்துடைய அந்த சர்க்குலர் வந்து 6 பிப்ரவரி 2020 அன்னைக்கு வெளியிடப்பட்டது. அந்த சர்க்குலர் படி இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த டெண்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு ரீடெண்டர் பண்ணணும். இதுதான் வந்து விதி, சட்டம். ஆனால் இதை மாநில அரசு செய்ததா என்றால் அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் சொன்னது மாதிரி, நான் பொற்கொள்ளர் வகுப்பை சேர்ந்தவன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மினிமம் பொற்கொள்ளர்களுடைய குடும்பங்களின் எண்ணிக்கை நாங்கள் கணித்தது வரை 10 லட்சம் பேர் இருப்போம் என்று நாங்கள் கணிக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் இந்த பொற்கொள்ளர்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு அணிகலனை, நகையை வந்து செய்வதற்கு முன்பெல்லாம் ஒரு ஆசாரி ஒரு கடையில் இருப்பார், அவர் தன்னுடைய கையால் செய்து கொடுப்பார். அதற்கு வந்து அந்த ஊதியத்தை அவர்கள், அந்த கம்பெனிக்காரர்கள், அந்த கடைக்காரர்கள் கொடுப்பார்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து மிஷின் மூலமாக நடக்குது. இந்த டை காஸ்டிங் பண்ணுறாங்க. அந்த டை காஸ்டிங்கில் அந்த டையை உருவாக்கி கொடுக்குறாங்க, அந்த டிசைனை வந்து பொற்கொள்ளர்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக வந்து அதுக்குரிய அந்த நகைகள் எல்லாமே வந்து லாட்டு, அதாவது வந்து ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தோடு, ஒரு 1000 மூக்குத்தி அப்படின்றது மாதிரி வந்து போயிட்டுருக்குது. ஒரு செயின் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டையில் போட்டு விட்டால் ஒரு மினிமம் வந்து ஒரு 100 செயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி. அங்கே வந்து என்னன்னா, பொற்கொள்ளர்களுடைய வருமானம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. மெக்கனைசேஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல இவர்களுடைய திறனுக்கு வந்து மிக அதிகமாக மதிப்பு இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் கிடைப்பதில்லை. அதே சமயம் மத்திய அரசுடைய திறன் வளர்ப்பு துறை ஒவ்வொரு வருடமும் திறன் வளர்ச்சிக்காக நடத்தக்கூடிய போட்டி, அந்த போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து தான் பொற்கொள்ளர்கள் முதல் பரிசை பெறுகிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டிசைன் மிக நேர்த்தியான டிசைன். நான் கடந்த 10 வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 10 வருடமும் தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்கள் தான், அதுவும் குறிப்பாக 30-35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த பரிசை தட்டி போகிறார்கள். அதே போல்
அவர்கள் இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவதற்காக அவர்களை உலக அளவில் வந்து நடத்தக்கூடிய போட்டிகளுக்கு அனுப்புவதற்கு மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிலிருந்து தான் அனுப்பி வருகிறது. ஆனால் அதே சமயம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கு வந்து பொற்கொள்ளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாத ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்கள் கடன் வாங்கி அவர்கள் வந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை. அந்த கடனை வட்டியோடு திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் எந்த நகையை செய்வதற்காக திராவகம், அந்த ஆசிட் அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த திராவகத்தை குடித்து தற்கொலை செய்து கொள்ள பல்வேறு கேஸ்கள் வந்து எங்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களை போன்ற ஒரு சிலர் நாங்கள் ஒருங்கிணைந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து கூட்டுறவு முறையில் பொற்கொள்ளர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமா என்று சிந்தித்ததின் விளைவாக மதுரை, திருச்சி, சென்னை ஆகிய 3 இடங்களில் கிளஸ்டர் முறையில் பொற்கொள்ளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் வீடுகளிலிருந்தோ அல்லது கடைகளிலிருந்தோ வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மதுரையில் மட்டும் இந்த கிளஸ்டரில் 1000 பேர் இணைந்துள்ளார்கள். திருச்சியில் பார்த்தால் அங்கும் கிட்டத்தட்ட 1000 பேர். சென்னையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 800 பேர். ஆக மொத்தம் 2800 பேர் மட்டுமே இந்த கூட்டுறவு அடிப்படையில் கிளஸ்டர் முறையில் வந்து ஒருங்கிணைத்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த அணிகலன் தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்பொழுது என்னுடைய கேள்வி எல்லாம், ஜாய் அலுகாஸ் அல்லது கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு இந்த டெண்டர் போயிருக்கிறது. இவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பார்களா? இந்த மோதிரத்தை செய்வதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களுடைய பணியை அவர்கள் பெறுவார்களா? அல்லது அவர்கள் எந்த மாநிலத்தில் இருந்து வந்தார்களோ, அதாவது நான் பேசுவது இங்கு கேரள மாநிலத்தை, இந்த 2 நிறுவனங்களுமே கேரளாவை அடிப்படையாக கொண்ட நிறுவனங்கள், அவர்கள் இந்த வேலையை கேரளாவை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு அரசின் பணத்தை மட்டும் வாங்கி செல்வார்களா? இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அன்பார்ச்சுனேட்லி போன முறை இருந்த தமிழ்நாடு அரசு, திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு, பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தையும் புறக்கணித்து விட்டது. இன்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விஸ்வகர்மா திட்டம் மிக அருமையாக வந்து நடந்து கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அந்த திட்டத்துக்கு வாய்ப்பில்லாமல் செய்து விட்டார்கள். வேண்டுமென்றே பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக திமுக அதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதில் வந்து ஒரு சில முக்கியமான அம்சங்களை விடுத்து அதை வந்து டைல்யூட் பண்ணி வேறு ஒரு திட்டமாக அறிவித்தார்கள். ஆனால் அந்த திட்டமும் ஃப்ளாப் ஆகிவிட்டது. ஆக மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மாநில அரசு அறிவித்த அந்த ஒரு மாற்றியமைக்கப்பட்ட அந்த திட்டமும் எங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில் நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் யாரிடம் வேலை கேட்டு போவோம்? நாங்கள் கேட்பதெல்லாம், முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள். எங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறோம். இந்த திட்டத்தை நாங்கள் குறைய சொல்லவே இல்லை. இந்த திட்டம் மிக அருமையான திட்டம். குழந்தைகள் பெறக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும், அது தாய், தகப்பன், அந்த குழந்தையுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் உங்களுடைய மோதிரத்தை பார்த்து சந்தோஷப்பட இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அது முதலமைச்சர் என்ற முறையில் அது உங்களுடைய கடமை என்று நான் கருது. நான் கேட்பதெல்லாம், பொற்கொள்ளர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை 2 கேரளா பேஸ்ட் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களிடம் தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இதில் ஏதாவது வகை செய்ய முடியுமா என்று நீங்கள் பேசினீர்களா? அப்படி பேசியிருந்தீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா? இது என்னுடைய கேள்வி நம்பர் 1. அடுத்ததாக, பதில் கிடைக்கும் வரை இந்த ஒர்க் ஆர்டர்களை நிறுத்தி வையுங்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாட்டிலேயே 2800 பொற்கொள்ளர்கள் கோஆபரேட்டிவ் முறையில், கிளஸ்டர் முறையில் ஒருங்கிணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய சக்தியும் திறனும் அவர்களுக்கு உள்ளது. அவர்களுடைய திறன் உலக அளவில் ஃபேமஸாக, இன்று நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களுடைய படைப்பு உலக அளவில், அண்மையில் பாரிஸ்ல நடந்த அந்த போட்டியில கூட அவங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வருடம் ரஷ்யால அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாம் டாப் கிளாஸ். ஆக மொத்தம் திறன் கொண்ட நம்மளுடைய தமிழ்நாட்டின் பொற்கொள்ளர்களுடைய வாழ்வியல் ஆதாரத்திற்கு வழி செய்ய இந்த டெண்டர் முறையில் இது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 755 கோடி ரூபாய் என்பது சிறிதாக இருக்கலாம். ஆனால் இது தொடர்ந்து ரிப்பீட் ஆகும்போது ஒவ்வொரு வருடத்துக்கும் 755 கோடி ரூபாய் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இது 4-5 வருடங்களுக்கு செல்லும் போது கிட்டத்தட்ட 3500 கோடி 4000 கோடி ரூபாய் வரை இதில் வாய்ப்பு உள்ளது. அதை தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை நீங்கள் உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டத்தை நீங்கள் மாற்றி அமைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு மிக மிக நன்ற ஒரு வாழ்க்கை, பிரகாசமான ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை பொற்கொள்ளர்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெண்டர் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் டெண்டர். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், இது வெளிப்படையான டெண்டர் அல்ல. ஏனென்றால் நிதித்துறை அமைச்சகத்துடைய அந்த சர்க்குலரின் படி, நீங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த சட்டத்தின்படியே இந்த ஒரு பைசாவுக்குரிய அந்த கோட் செய்தவர்கள் இதை நாங்கள் செய்து முடிப்போம் என்று அதற்குரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தார்களா என்றால் அது தெரியவில்லை. யாராவது இதுக்காக ஆர்டிஐ போட்டு அதுக்குரிய ஃபைலை வாங்கி அதை படித்து அதற்கு பிறகு அதில் ஏதாவது ஒளிவு மறைவு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று அமைந்து விடுமோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. அந்த ஐயத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவிப்பது என்னுடைய கடமை. அதையும் தாண்டி இந்த திட்டத்தின் மூலமாக பொற்கொள்ளர்களுடைய, தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை கொண்டு வர உங்களால் முடியும். அதையும் தயவு செய்து நீங்கள் பரிசீலித்து இந்த டெண்டரை அது முடிவு எடுக்கும் வரை ஒத்தி வைத்து அதற்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்தால் நாங்கள் அனைவரும் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த பொற்கொள்ளர்களின் சார்பாக நான் உங்களிடம் கேட்கும் இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான், இந்த டெண்டரை நீங்கள் ரீவிசிட் செய்யவும். மிக்க நன்றி, வணக்கம்.